Alhamdulillahi Rabbil Alameen, wassalatu wassalamu ala ashrafil anbiya'i wal mursaleen, nabiyina Muhammadin wa ala alihi wa ashabihi ajma'in, amma ba'd. அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, கடந்த சில நாட்களாக நோன்பின் சட்டங்கள் என்ற தலைப்பில் நோன்போடு சம்பந்தப்பட்ட நாம் கட்டாயம் அறிந்திருக்க வேண்டிய சில முக்கியமான சட்டங்களை பார்த்து வருகின்றோம். அந்த வகையில் நேற்றைய தினம் நோன்பை முறிக்கக்கூடிய காரியங்கள் என்ன என்பதை சுருக்கமாக பார்த்தோம். இன்றைய வகுப்பில், அதாவது இன்று மக்களுக்கு மத்தியிலே அதிகமான சந்தேகங்கள் ஏற்படக்கூடிய சில முக்கியமான விடயங்களோடு சம்பந்தப்பட்ட சட்டங்களை பார்க்க இருக்கின்றோம். அதிலே முதலாவதாக, அதாவது மூக்குக்கு நாங்கள் ஊற்றக்கூடிய சொட்டு மருந்துகள் நோன்பை முறிக்குமா? இன்று மக்களுக்கு மத்தியிலே அதிகமாக இந்த விடயத்திலே ஒரு சந்தேகம் ஏற்படுவதை நாங்கள் பார்க்க முடியும். இந்த விடயத்தை பொறுத்தவரைக்கும் சமகால இஸ்லாமிய அறிஞர்கள் மூக்குக்கு ஊற்றக்கூடிய சொட்டு மருந்துகள் தொண்டைக்கு இறங்குகின்ற காரணத்தினால் அது நோன்பை முறிக்கும் என்று தீர்ப்பு வழங்கி இருக்கின்றார்கள். இதற்கு அவர்கள் லகீத் இப்னு சபுரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸை ஆதாரமாக முன்வைக்கின்றார்கள். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஹதீஸிலே, வுது செய்கின்ற பொழுது நீங்கள் மூக்குக்கு நீர் செலுத்தி அந்த மூக்கை நன்கு துப்புரவு செய்யுங்கள், இல்லா அந்த குனசாயிமன் வபாலிக் ஃபில் இஸ்தின்ஷாகி இல்லா அந்த குனசாயிமன், நன்கு மூக்குக்கு நீர் செலுத்தி மூக்கை சுத்தம் செய்யுங்கள், நீங்கள் நோன்பாளியாக இருந்தாலே தவிர என்று சொல்கின்றார்கள். எனவே நோன்பாளியாக இருந்தால் அளவு கடந்து செல்லக்கூடாது. மூக்குக்கு நீர் செலுத்துகின்ற விடயத்திலே நாம் அளவு கடந்து செல்லக்கூடாது என்று நபி அவர்கள் கூறியிருக்கின்ற காரணம் அந்த நீர் அப்படியே மூக்கு வழியாக தொண்டை குழிக்குள் இறங்கும் என்ற காரணத்தினால். அந்த வகையில் மூக்குக்கு நாங்கள் ஊற்றக்கூடிய சொட்டு மருந்து நோன்பை முறிக்கும் என்பதை இந்த ஹதீஸை அவர்கள் மையமாக வைத்து தீர்ப்பு வழங்கி இருக்கின்றார்கள். அடுத்ததாக, நாம் கண்ணுக்கு ஊற்றக்கூடிய சொட்டு மருந்து, கண்ணுக்கு ஊற்றக்கூடிய சொட்டு மருந்தை பொறுத்த வரைக்கும் அது நோன்பை முறிக்காது. அதற்கும் எங்களுடைய வயிற்றுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை என்ற காரணத்தினால் அது நோன்பை முறிக்காது என்பதை சமகால அறிஞர்களான ஷேக் இப்னு பாஸ், அதே போன்று ஷேக் இப்னு உஸைமீன் போன்றவர்கள் கூறியிருக்கின்றார்கள். எனவே கண்ணுக்கு நாங்கள் நோன்போடு இருக்கக்கூடிய நேரத்திலே சொட்டு மருந்தை ஊற்றுவதில் எந்த விதமான பாதிப்பும் நோன்புக்கு ஏற்படாது. அதே போன்று காதுக்கு நாம் சொட்டு மருந்து ஊற்றுவது, காதுக்கு நாங்கள் சொட்டு மருந்துகளை ஊற்றுவதும் நோன்பை முறிக்காது. சில பொழுது அதனுடைய சுவையை நாங்கள் உணர முடியுமாக இருந்தாலும் கூட அது நோன்பை பாதிக்காது என்பதனை சமகால அறிஞர்கள் கூறியிருக்கின்றார்கள். அதே போன்று நாங்கள் கண்ணுக்கு சுருமா இடுவது, நோன்போடு இருக்கக்கூடிய நேரத்திலே கண்ணுக்கு சுருமா இடுவதும் எங்களுடைய நோன்புக்கு எந்த விதமான பாதிப்பையும் ஏற்படுத்தாது என்பதை இஸ்லாமிய அறிஞர்கள் கூறியிருக்கின்றார்கள். அடுத்ததாக, ஆக்சிஜன் ஏற்றுவது, அதாவது மாரடைப்பு ஏற்பட்டவர்களுக்கு ஆக்சிஜன் ஏற்றுவார்கள். இந்த ஆக்சிஜன் நோன்பை முறிக்குமா என்று பார்த்தால் இது நோன்பை முறிக்காது. ஏனென்றால் எங்களுடைய அந்த நுரையீரலுக்குத்தான் அதனுடைய கேஸ் கடத்தப்படுகின்றது. இயற்கையாக நாங்கள் சுவாசிப்பதை போன்ற ஒன்றுதான் ஆக்சிஜன் மூலம் சுவாசிப்பதும். எனவே அது நோன்பை பாதிக்காது என்பதை அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். அடுத்ததாக, இன்று அதிகமானவர்களுக்கு உள்ள பிரச்சனை, இன்ஹிலர் பாவிக்க முடியுமா, நோன்போடு இருக்கக்கூடிய நேரத்தில் இன்ஹிலர் பாவிக்கலாமா என்று கேட்பார்கள். இன்ஹிலர் பாவிப்பதும் ஒரு பொழுதும் நோன்பை பாதிக்காது என்பதனை சமகால இஸ்லாமிய அறிஞர்களான ஷேக் இப்னு பாஸ், ஷேக் இப்னு உஸைமீன் ரஹிமஹுமுல்லாஹ் போன்றவர்கள் கூறியிருக்கின்றார்கள். சவுதி அரேபியாவுடைய அந்த ஃபத்வாவுக்கு என்று இருக்கக்கூடிய அந்த அமைப்பும் இன்ஹிலரால் நோன்புக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாது என்ற தீர்ப்பை தான் வழங்கி இருக்கின்றார்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள முடியும். அதே போன்று மூக்குக்கு நாம் ஏற்றக்கூடிய கேஸுகள், அதாவது சொட்டு மருந்து தான் மூக்கு வழியாக நாங்கள் பயன்படுத்த கூடாது. ஆனால் கேஸ், அதாவது இன்ஹிலர் மாதிரி மூக்குக்கு ஏற்றக்கூடிய கேஸுகளால் எந்த விதமான பாதிப்பும் நோன்புக்கு ஏற்படாது என்பதனையும் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். அடுத்ததாக, இன்றைக்கு சில சிகிச்சைக்காக வேண்டி, சில சிகிச்சைகளுக்காக கேமராவை வயிற்றுக்குள் அனுப்புவார்கள்.
அனுப்பி அந்த குடல்களுக்கு அனுப்பி அங்க இருக்கக்கூடிய நோய்களை இனம் காண்பதற்காக வேண்டி கேமராவை அனுப்புவார்கள். இது நோன்பை பாதிக்குமா என்று கேட்டால் நோன்பை பாதிக்காது. இதனால் எந்த விதமான பாதிப்பும் நோன்புக்கு ஏற்படாது. ஆனா சில சந்தர்ப்பங்களில் அந்த கேமராவோடு சேர்த்து சில விட்டமின்களை ஏற்றுவார்கள். அந்த விட்டமின்கள் ஒரு மனிதனுடைய அந்த உடல் பலவீனத்தை நிவர்த்தி செய்யக்கூடிய விதத்தில் இருக்கும். அப்படி விட்டமின்கள் ஏற்றப்படுவது நோன்பை பாதிக்கும் என்பதனையும் சமகால இஸ்லாமிய அறிஞர்கள் கூறியிருக்கின்றார்கள். அடுத்ததாக இன்று மாரடைப்பு நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நாக்குக்கு கீழால் ஒரு டேப்லெட் வைப்பார்கள். அப்படியான ஒரு சிகிச்சை இன்றைக்கு இருக்கின்றது. இது அப்படியே கரைந்து அதனுடைய அந்த பவர் இரத்தத்தினூடாக ஹார்ட்டுக்கு கடத்தப்படும். அப்ப இது நோன்பை பாதிக்குமா என்று கேட்டால் பாதிக்காது. ஏனென்றால் அதனுடைய அந்த எந்த ஒன்றும் வயிற்றுக்குள் செல்வதில்லை, அப்படியே கரைந்து அதை நாங்கள் துப்பி விடுவோம். எனவே இதனால் நோன்புக்கு எந்த விதமான பாதிப்பும் கிடையாது என்பதனையும் இஸ்லாமிய அறிஞர்கள் கூறியிருக்கின்றார்கள். அடுத்ததாக நாங்கள் உடலுடைய உணர்வை இல்லாமலாக்குவதற்காக வேண்டி சில சத்திர சிகிச்சைகளை செய்கின்ற பொழுது உணர்வை இல்லாமலாக்குவதற்காக வேண்டி இன்ஜெக்ஷன் ஏற்றுவார்கள். இது நோன்பை பாதிக்குமா என்று கேட்டால் அந்த உணர்வு இல்லாமலாக்கப்படுவது பகல் முழுக்க இருக்குமாக இருந்தால் அது நோன்பை பாதிக்கும். ஏனென்றால் நோன்போடு இருக்கக்கூடியவருக்கு உடம்பில் உணர்வு இல்லை என்றால் அவர் அந்த நோன்பின் அதாவது நோன்பால் அவருக்கு ஏற்படக்கூடிய அந்த களைப்பை அல்லது அதனால் ஏற்படக்கூடிய அந்த கஷ்டங்களை தாங்கிக் கொள்ளக்கூடிய நிலை அவருக்கு இல்லை. எனவே அதனால் நோன்பு அவருக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். ஆனால் ஒரு குறிப்பிட்ட நேரத்தோடு அந்த உணர்வு அவருக்கு மீண்டும் திரும்புமாக இருந்தால் அது நோன்பை பாதிக்காது என்பதனையும் இஸ்லாமிய அறிஞர்கள் கூறியிருக்கின்றார்கள். அடுத்ததாக எங்களுடைய தோலுக்கு அடிக்கப்படுகின்ற இன்ஜெக்ஷன் அல்லது தசைக்கு அடிக்கப்படுகின்ற இன்ஜெக்ஷன், மருத்துவ இன்ஜெக்ஷன், விட்டமின்கள் அல்ல, மருத்துவ இன்ஜெக்ஷன், மருந்துகளை நாங்கள் ஏற்றுவதாக இருந்தால் அதுவும் நோன்புக்கு எந்த விதமான பாதிப்பையும் ஏற்படுத்தாது என்று அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். அடுத்ததாக எங்களுடைய நரம்புக்கு ஏற்றப்படுகின்ற விட்டமின்கள், அதே போன்று சேலைன் போன்றவைகள் நோன்பை பாதிக்கும் என்று இஸ்லாமிய அறிஞர்கள் கூறியிருக்கின்றார்கள். அதே போன்று அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இன்றைக்கு மக்களுக்கு மத்தியிலே சில தவறான சிந்தனைகள் கூட இந்த நோன்பை முறிக்கக்கூடியவைகளாக பதிவாகி இருக்கின்றது. அதில் மிக முக்கியமான ஒன்றுதான், அதாவது தலைக்கு எண்ணெய் இடுவது. தலைக்கு எண்ணெய் இட்டால் அது அந்த தலையில இருக்கக்கூடிய சிறிய ஓட்டைகளால் உடம்புக்குள் செல்லும், எனவே அது நோன்பை பாதிக்கும் என்று ஒரு பிழையான நம்பிக்கை மக்களுக்கு மத்தியில இருக்கின்றது. எனவே தலைக்கு எண்ணெய் இடுவதனால் நோன்புக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்பட மாட்டாது என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று நோன்போடு இருக்கக்கூடியவர்கள் அத்தர் பூசலாமா என்று கேட்டால் தாராளமாக பூசலாம். நோன்போடு இருக்கக்கூடியவர்கள் அத்தர்களை பூசக்கூடாது என்றும் ஒரு பிழையான கருத்து இன்றைக்கு சமுதாயத்தில் இருக்கின்றது. யார் அத்தர் பூசக்கூடாது என்றால் ஹஜ்ஜுக்கு உம்ராவுக்கு சென்றவர்கள் இஹ்ராத்தோடு இருக்கக்கூடிய நேரத்தில் தான் அந்த செயலை தவிர்த்து கொள்ள வேண்டும். ஆனால் நோன்போடு இருக்கக்கூடியவர்கள் தாராளமாக வாசனை திரவியங்களை பூச முடியும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று நோன்போடு இருக்கக்கூடியவர்கள் பல் துலக்க கூடாது என்றும் ஒரு பிழையான கருத்து இன்றைக்கு மக்களுக்கு மத்தியில் இருக்கின்றது. அதுவும் பிழையான ஒரு கருத்து. தாராளமாக நோன்போடு இருக்கக்கூடியவர் பல் துலக்கலாம். ஆனால் சில பொழுது அந்த பற்பசைகள் உள்ளே செல்லாத விதத்தில் நாங்கள் கவனமாக அந்த விடயத்தை கையாள வேண்டும். அதே போன்று ஒரு மனிதன் குளிப்பு கடமையான நிலையில் நோன்பு நோக்க முடியுமா என்ற ஒரு கேள்வியும் இன்றைக்கு மக்களுக்கு மத்தியிலே பரவலாக இருப்பதை நாங்கள் பார்க்க முடியும். இந்த விடயத்திலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குளிப்பு கடமையான நிலையில் நோன்பை நோற்றிருக்கின்றார்கள். ஆனால் அதனை தொடர்ந்து வரக்கூடிய ஃபஜ்ர் தொழுகையை நாம் தொழுவதாக இருந்தால் கட்டாயம் என்ன செய்து கொள்ள வேண்டும்? குளித்துக் கொள்ள வேண்டும். எனவே தொழுகைக்குத்தான் அந்த குளிப்பை நாங்கள் செய்து கொள்ள வேண்டுமே ஒழிய நோன்பு நோட்பதற்கு அது தடையாக இருக்காது என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று அதாவது நாங்கள் வாய்க்கு நீர் செலுத்துவதும் உது எடுக்கின்ற பொழுது மூக்குக்கு நீர் செலுத்துவதும் அளவு கடந்து செல்லாமல் இருக்க வேண்டும். அந்த விடயத்தில் நாங்கள் அளவு கடந்து செல்லாமல், ஏனென்றால் அந்த இரண்டின் வழியாகவும் எங்களுடைய வயிற்றுக்குள் நீர் கடத்தப்படும். எனவே அந்த விடயத்திலும் கவனமாக அவர்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்று இஸ்லாம் வழிகாட்டுகின்றது. அதே போன்று அன்புள்ள சகோதரர்களே, இன்றைக்கு பெண்களுக்கு மத்தியிலே ஏற்படக்கூடிய ஒரு முக்கியமான சந்தேகம்தான் சுவை பார்க்க முடியுமா, உணவை தயாரிக்கின்ற பொழுது அதனுடைய சுவை நாங்கள் பார்க்க முடியுமா என்ற ஒரு கேள்வி பரவலாக கேட்கப்படும். தவறில்லை, அவர்கள் நாக்கின் ஒரு ஓரத்தில் வைத்து சுவை பார்ப்பதில் தப்பு கிடையாது. ஆனால் அதை விழுங்காமல் அவர்கள் அப்படியே துப்பிவிட வேண்டும் என்பதையும் நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும்.
எனவே அன்புள்ள சகோதரர்களே, இது இன்றைக்கு மக்களுக்கு மத்தியில இருக்கக்கூடிய பரவலான சந்தேகங்கள். அதே போன்று குளிக்க முடியாது என்றும் ஒரு பிழையான கருத்தை சொல்லி இருக்கின்றார்கள். அதுவும் தவறான ஒரு கருத்து. தாராளமாக குளிக்கலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் நோன்போடு இருக்கக்கூடிய நேரத்தில் சூட்டை தணிப்பதற்காக, உஷ்ணத்தை குறைப்பதற்காக வேண்டி நீரை அப்படியே தலையில் ஊற்றி இருக்கின்றார்கள் என்பதை நாங்கள் ஹதீஸ்களிலே பார்க்க முடியும். எனவே தாராளமாக நாங்கள் எங்களுடைய உடம்பை குளிராக்குவதற்காக வேண்டி குளிக்கலாம், தலையில் தண்ணீரை ஊற்றிக் கொள்ளலாம். குறிப்பாக நாம் இருக்கக்கூடிய இந்த காலம் உஷ்ணமான ஒரு காலம். எனவே உஷ்ணத்தை சூட்டை தணிப்பதற்காக வேண்டி அப்படியான செயல்களை நாம் செய்வதில் நோன்புக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இன்ஷா அல்லாஹ் நாளைய வகுப்பிலும் நாங்கள் இன்னும் சில முக்கியமான சட்டங்களை பார்த்து இந்த தலைப்பை இன்ஷா அல்லாஹ் முடிக்க இருக்கின்றோம். எப்படி ரைட், அதாவது மூக்கடைப்பு தலைவலி ஏற்பட்டால் நீராவி பிடிக்கலாமான்னு சொல்லி கேட்கிற, ஆவிதானே தாராளமாக பிடிக்கலாம். அதாவது அந்த திரவமாக ஏதும் உள்ளே செல்லாத விதத்தில் கேஸ், ஆவி இப்படியான அந்த விடயங்களை நாங்கள் பயன்படுத்துவதில் நோன்புக்கு எந்த விதமான பாதிப்பும் கிடையாது. ஏன்னா அது வயிற்றுக்குள்ள போகாது. அது ஆவி கேஸ்ன்றதுனால அது குறிப்பிட்ட ஒரு எல்லையோடு நின்றுடும், வயிற்றுக்குள்ள போகாதுன்றதுனால பிரச்சனை இல்லை. இன்சுலின், அதுவும் நான் சொல்ல நினைச்சு கொண்டிருந்த இன்சுலினை பொறுத்த வரைக்கும் அதுவும் தாராளமாக எங்களுக்கு அடிக்கலாம். இன்சுலின் எந்த விதமான பாதிப்பும் நோன்புக்கு அதனால் ஏற்படாது என்பது சமகால இஸ்லாமிய அறிஞர்களுடைய தீர்ப்பாக இருக்குது. அதனால பிரச்சனை இல்லை. خير سبحانك اللهم وبحمدك